உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன். என் இதயம் முறைய என்னில் வாருமே. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன். என் இதயம் முறைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என்னுள்ளம் வா, நான் வாழ என்னுள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன். என் இதயம் முறைய என்னில் வாருமே. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கனவின் புனித சூசையப்பருடைய அன்பு பக்தர்களே, ஆண்டவருடைய பீடத்தை அள்ளி வந்திருக்கிறோம். நம் வாழ்க்கையில் நம்பிக்கை தரக்கூடிய ஒரே செயல் ஆண்டவரை அள்ளி வருவது. மக்களிடைய ஆழமான புலம்பல், மனக்கவலை எல்லாம் நான் யாரிடம் போவேன், நான் யாரிடம் போய் என் பிரச்சனைகளை சொல்லுவேன், யார் எனக்கு செவி கொடுப்பார்கள், என்னுடைய மன கவலைகளை மன பாரத்தை இறக்கி வைக்கக்கூடிய இடம் எது, யாரை நம்பி நான் செல்லலாம், யாரிடமும் என் பிரச்சனைகளை கூட சொல்ல முடியவில்லையே, மனம் கணக்கிறது, தோல் வலிக்கிறது, மன அழுத்தம், மன பாரம், இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகளோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நம் பிரச்சனைகளை தனிப்பட்ட விதத்தில் ஆழமாக உணர்ந்தவரை போல அவர் சொல்லுகின்ற வேத வார்த்தைகள் நமக்கு இதமாக இருக்கிறது. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள். Come to me, all who are heavily burdened. யார் சொல்ல முடியும்? நம்முடைய பிரச்சனைகள் நேரத்தில் நம்மை அன்பு செய்கிறவர்களும் நமக்கு வேண்டியவர்களும் கூட ஜாக்கிரதையாக இருங்கள், பார்த்துக் கொள்ளுங்கள், உங்களையே நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், டேக் கேர் ஆல்வேஸ் என்று சொல்லுகிறவர்கள் மத்தியிலே என்னிடம் வா, உன் பிரச்சனைகளை நான் இறக்கி வைக்கிறேன், நான் மனத்தாட்சியும் சாந்தமும் உள்ளவன், நான் தரும் நுகத்தை ஏற்றுக்கொண்டால் உன் சுமைகளை எளிதாகும். இந்த வேத வார்த்தைகளை படிக்கிற போது எனக்கு இந்த பாடல் தான் ஞாபகத்திற்கு வந்தது. வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனை காத்திடுவாரே. வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். எவ்வளவு அருமையான வார்த்தைகள்! இந்த வார்த்தைகளை அப்படியே ஆண்டவர் நமக்கு தருகிறார். பொருளாதார பிரச்சனைகள் பழுவால் நாம் சுமத்தப்பட்டிருக்கிறோம். எமோஷனல் உணர்வு பிரச்சனைகளால் வீட்டுக்குள் இருப்பதே மிகவும் கடினமானது, மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடியது. 4 பேரை பார்த்து 4 இடங்களுக்கு சென்று 4 வேலையை செய்ய முடியாமல் கை கால் கட்டப்பட்டவர்களைப் போல கட்டப்படாமல் வீட்டில் கிடக்கிறோம். நம்முடைய விசுவாசம் காயப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர்,
நம்மை பராமரிக்கிறவர், வழிநடத்துகிறவர். அவர் நம்மத்திலே வல்லமையோடு இருக்கிறார். ஆண்டவருடைய வல்லமையை கொண்டு என்னால் எதையும் செய்ய முடியும் என்று நம்பிக்கொண்டிருந்த நமக்கு இந்த 6 மாத காலமான இந்த கொரோனா பாதிப்பானது மன உளைச்சலை, அவநம்பிக்கையை, கடவுள் இருக்கிறாரா, இருந்தால் என்ன செய்து கொண்டிருக்கிறார், இன்னுமே நமக்கு தீர்வு கிடைக்கவில்லை, நம்முடைய ஜெபம் அவர் செவிகளை எட்டவில்லையா என்றெல்லாம் கேட்க தோன்றுகின்ற விசுவாச பாரம், மன அழுத்தம், உணர்வு அழுத்தம், இப்படி பல்வேறு பிரச்சனைகளோடு இருக்கிற நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதாக சொல்கிறார். என்னிடம் வாருங்கள் என்கிறார். எவ்வளவு வலுவான சுமைகளை தாங்கி இருக்கிற மாட்டு வண்டி அந்த நுகமானது சரியானதாக இருக்கும் என்றால் மாடு அந்த சுமைகளை எல்லாம் எளிதாக இழுத்து சென்றுவிடும். ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய சுமை கடினமானதுதான், உன்னுடைய பிரச்சனை கடினமானதுதான், ஆனால் உன் வாழ்க்கையில் யாரும் இல்லை என்று நினைக்கிறாயே, நான் இருக்கிறேன், உன் சுமைகளை சற்று இறக்கி வைத்துக் கொள். உன்னுடைய சுமைகளை நீ என்னில் இறக்கி வை, நான் ஒரு நுகத்தை தருகிறேன், அந்த நுகத்தடி எளிதானது. Jesus knows to make a perfect yoke. அந்த இயேசுவோடு இணைந்து நாம் நம் பிரச்சனைகளை சுமக்கிற போது he is our best pair. நம்முடைய சரியான ஜோடி இயேசுதான். நாம் தனியாக இல்லை, நம்மோடு இணைந்து அவர் தருகிற சுமத்தை நுகத்தை வைத்துக் கொண்டு நம் சுமைகளை இழுக்க அழைக்கிறார். ஆண்டவர் வாக்கு மாறாதவர். நம் கண்களுக்கு வியப்பாக இருக்கலாம், நீண்ட நாட்களாக தெரியலாம், ஆனால் ஆண்டவர் கணப்பொழுதில் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர். அந்த ஆண்டவரிடமே நம்பிக்கை கொள்கிறோம். நான் வால்மனையை நோக்கி ஆண்டவரிடம் ஜெபித்தேன், எனக்கு உதவி யாரிடமிருந்து வரும் என்று கேட்டேன். ஆண்டவர் எனக்கு சொன்னார், உனக்கு உதவி ஆண்டவரிடமிருந்தே வரும். தேவ பிள்ளைகளே, விவிலியத்திலே பல்வேறு விதமான அதிகமான தேவ வார்த்தைகள் ஆறுதல் அளிக்கக்கூடியதும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உறுதியளிக்கக்கூடியதுமாக இருக்கிறது. நாமே உங்கள் தேவன், இஸ்ரவேலின் தேவன், உன்னை காக்கிற தேவன். அவர் உறங்கி விடுவதும் இல்லை, அயர்வதும் இல்லை. பாதாளத்திற்கு போனாலும் மலை உச்சிக்கு போனாலும் நான் அங்கே உன்னோடு இருக்கிறேன் என்றார். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடமாட்டேன். நீங்கள் அப்படி உணரலாம், ஆனால் நான் உங்களை விடுவதில்லை. நீங்கள் அப்படி உணரும் போது நான் உங்களுக்கு அருகில் இருக்கிறேன், உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன். இப்படிப்பட்ட தேவ வார்த்தைகளை உள்ளுக்குள் வாங்கி மனதைரியத்தோடு, ஆன்மீக தைரியத்தோடு, ஆன்மீக பலத்தோடு நம்முடைய அன்றாட பிரச்சனைகளை இந்த கஷ்டமான காலத்துல, இந்த சோதனை மிக்க காலத்துல நாம் எதிர்கொள்ள சக்தி மிக்க கிறிஸ்தவர்களாக மாறுவோம். நாம் தனியாக இல்லை, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை அன்பு செய்கிறார். He loves us so much and he will not abandon us. அவர் சொல்லுகின்ற ஒரே தீர்வு, என்னிடம் வா. சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறாயா, என்னிடம் வா. Come to me, I will give comfort and rest. நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன் என்கிறார். நாம் கற்றுக்கொள்ளாத ஒரே பாடம், நம் பிரச்சனைகளில் அவரிடம் போகாதுதான். இயேசுவிடம் போவது எப்படி என்று தெரியாமல், போனாலும் அவரிடம் எப்படி சரணாகதி அடைவது என்று தெரியாமல் இருக்கிறோம். ஆகவே ஆண்டவரிடம், அவர் பாதத்தில் விழுந்தவர்கள், அவரிடம் தன்னை ஒப்படைத்தவர்கள் யாரும் வெட்கி போனதில்லை. புனித பெர்னார்டு அன்னை மரியாளை போன்று சொல்கிறவர்கள், அன்னையே உம்மை நோக்கி ஓடி வந்த யாரும் வெறுங்கையராய் போனதில்லையே. இது இன்னும் 1000 மடங்கு ஆண்டவர் இயேசுவுக்கு பொருத்தம். இந்த வேத வார்த்தைகளை நமக்குள் வேல் போல பாயச் செய்வோம். இந்த இயேசுவின் இதமான ஆறுதலளிக்கும் வார்த்தைகள் நம் உடலெல்லாம் மின்சாரம் போல் பாயட்டும். நாம் துள்ளுவோம், முடவனை போல் துள்ளி குதிப்போம், பாலைவன நீரோடைகளைப் போல எழுந்து பிரகாசிப்போம். வல்லமை வெளிப்படும். ஆண்டவர் மறுபடியும் சொல்கிறார், எனக்கு வலுவூட்டும் இறைவன் என்னோடு இருக்கும்போது என்னால் எதையும் செய்ய முடியும். இந்த வலுவற்ற தன்மையில வலுவான நம்முடைய அடைக்கலமான ஆண்டவரை அணுகி செல்லாததற்காக மனம் வருந்தி மன்னிப்பு
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் தாமே ஏற்றுக் கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கண்ணிய பரிசுத்தமரியாதையும் வானதூதர புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நான் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நாம் பங்கெடுக்கும் கார்மேல் அன்னை திருவிழா திருப்பலி வழியாக நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. பேரிரக்கமும் கருணையுமிக்க ஆண்டவரே, மாட்சிமிக்க கன்னிமரியாவை வணக்கத்துக்குரிய பரிந்துரையை எங்களுக்கு துணை புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவரது பாதுகாவலால் வலிமை பெற்ற மக்களாகிய நாங்கள் கிறிஸ்து என்னும் மழையை வந்து சேராற்றும் பெறுவோமாக. கார்மேல் அன்னை எங்களை கவசம் போலிருந்து கடவுளுடைய அருளில் காப்பது போல் அந்த அன்னையை புகழ்ந்து ஆண்டவருக்கு ஏற்ற சீடர்களாக மாற எங்களை ஆசீர்வதியும். உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஒன்றிற்கில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். புழுதியில் வாழ்வோரே, விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26 இறை திரு வார்த்தைகள் 7-9, 12 மற்றும் 16-19 முடிய. நீதிமான்களின் நெறிகள் நேரியவை. நீர் நேர்மையாளரின் வழியை செம்மையாக்குகின்றேன். ஆண்டவரே, உமது நீதியின் நெறியில் நடந்து உமக்காக காத்திருக்கிறோம். உமது திருப்பெயரும் உமது நினைவும் எங்களுக்கு இன்பமாய் உள்ளன. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது. எனக்குள்ளிருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது. உம் நீதி தீர்ப்புகள் நில உலகில் நிலைத்திருக்கையில் வாழ்வோர் நேர்மையை கற்றுக்கொள்வர். ஆண்டவரே, நிறை வாழ்வை நீர் எங்களுக்கு உரியதாக்குவீர். ஏனெனில் எங்கள் செயல்கள் அனைத்தையும் எங்களுக்காக செய்கின்றவர் நீரே. ஆண்டவரே, துயரத்தில் உம்மை தேடினோம். நீர் எங்களை தண்டிக்கும் போது உம்மை நோக்கி மன்றாடினோம். பேறுகாலம் நெருங்குகையில் கருவுற்றவள் தன் வேதனையில் வருந்தி கதறுவது போல் ஆண்டவரே, நாங்களும் உம் முன்னிலையில் இருக்கின்றோம். நாங்களும் கருவுற்று வேதனையில் துடித்தோம். ஆனால் காற்றை பெற்றெடுத்தவர் போலானோம். நாடு விடுதலை பெற நாங்கள் எதையும் சாதிக்கவில்லை. உலகில் குடியிருக்க எவரும் பிறக்கப் போவதில்லை. இறந்த மக்கள் உயிர் பெறுவர். அவர்களின் உயிரற்ற உடல்கள் மீண்டும் எழும். புழுதியில் வாழ்வோரே, விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் நீர் பெய்விக்கும் பனி ஒளியின் பனி. இறந்தோர் நிழல்களின் நாட்டிலும் அதை விழச் செய்கின்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 102 12 முடிய. பல்லவி.
விண்ணுலகில் நின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். ஆண்டவரே, நீர் என்றென்றும் கொழு வீட்டிருக்கின்றீர். உமது புகழ் தலைமுறை தோறும் நிலைத்திருக்கும். நீர் எழுந்தருளி சீயோனுக்கு இரக்கம் காட்டும். இதோ குறித்த காலம் வந்துவிட்டது. அதன் கற்கள் மீது உம் ஊழியர் பற்று கொண்டுள்ளனர். அதன் அழிவை நினைத்து பரிதவிக்கின்றனர். பல்லவி. வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூ உலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவர். அங்கு அவர் தம் ஆட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவமதியார். பல்லவி. இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும். படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவி சாய்ப்பார். சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்தினின்று கீழே நோக்கினார். அவர் விண்ணுலகினின்று வையகத்தை கண்ணோக்கினார். பல்லவி. வையகத்தை கண்ணோக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாய் திருச்சபை இன்று கார்மேல் அன்னை திருநாளை கொண்டாடுகிறது. கார்மேல் மாதாவை நாம் முத்திரிய மாதா என்றும் அழைக்கிறோம். கார்மேல் அன்னை திருவிழாவிலே நாம் பல்வேறு விதமான மரியன்னையின் கருத்துக்களை அறிந்து கொள்ள முற்படலாம். ஆனால் பல்வேறு வேளைகளிலே இந்த உத்திரியம் பற்றி நமக்கு ஆழமான கருத்தும் அல்லது எளிமையான புரிந்து கொள்ளக்கூடிய நிகழ்வும் நமக்கு தெரியாமல் இருக்கிறது. அந்த உத்திரியத்திலே ஒரு பக்கம் மாதாவினுடைய படமும் இன்னொரு பக்கம் இயேசு ஆண்டவருடைய படமும் இருக்கும். இந்த உத்திரியத்தை நாம் கழுத்தில் அணிந்து கொள்வதன் வழியாக கடவுள் நம்மை முன்னும் பின்னுமாக இருந்து காக்கிறார் என்பதன் அடையாளமாகவே அது நீண்டதாக கழுத்திலே இரு பக்கமும் தொங்கும்படியாக
அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்திரியத்தை மையமாக வைத்தே குருக்கள் திருப்பலிக்கு உடுத்துகின்ற இந்த உடை கழுத்திலே மாட்டி பின்னும் முன்னுமாக இருந்து இயேசு ஆண்டவர் நம்மை திருப்பீடத்திலே பலியாகி முன்னும் பின்னுமாக இருந்து காக்கிறார் என்பதை கொண்டிருந்தது. இன்னும் நிறைய அருள் சகோதரிகள், ஒரு சில அகஸ்டின் சபையைச் சேர்ந்தவர்கள், டொமினிக்கன் சபையைச் சேர்ந்த குருக்கள் எல்லாம் அவர்கள் அங்கியை போட்டுக்கொண்டு கழுத்திலே முன்னும் பின்னும் தொங்குவது போல நீண்ட துணி அவர்களுக்கு உத்திரியம் போல இருக்கும். இவையெல்லாம் உத்திரியத்தின் அடிப்படையில் தான் கொண்டு வரப்பட்டது. ஆகவே இந்த அன்னை மரியாள் நம்மை பாதுகாப்பதற்காக கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு கொடை என்பதை பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 26 மற்றும் 27 வசனங்களிலே இயேசு ஆண்டவர் மிக முக்கியமான நேரம் அவர் சிலுவையிலே தொங்கி உயிர் விட நமக்காக உயிரை கொடுக்கின்ற சொல்லுகின்ற the excruciating suffering moment, தாங்க முடியாத அந்த துயரத்திலும் நம் அனைவரையும் அவர் தாங்கிக் கொண்டிருந்த நேரம் அவரோடு இருந்தவர்கள் அன்னை மரியாள் தன் மகனாக பார்க்கவில்லை. தன்னுடைய மீட்பர் உலக மக்களை மீட்டுக் கொண்டிருக்கிற அந்த மகிமையான மறையுண்மையை அப்படியே உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். யோவான் அருளப்பரும் யோவான் அன்பு சீடரும் தன்னுடைய மெசியா பாடுபட்டு உயிர் விடுகின்ற அந்த தருணத்தை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே ஆண்டவர் இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று கொடுத்து அவர்களை உருப்பெற செய்வதை நாம் பார்க்கிறோம்.
நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலைவாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. தேவ பிள்ளைகளே, திருப்பலியின் மையமான நேரம். ஆண்டவருடைய வல்லமை இறங்கி அன்றாட அதிசயமாக இந்த திருப்பலியில் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் தேவனுடைய திருவிழாகவும் திருரத்தமாகவும் மாற்றும் நேரம். இந்த தெய்வீக அனுபவத்தை பெற ஆழமான விசுவாசத்தோடு பங்கெடுப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதமாக்க வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இறை நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதன் நோக்கத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நிலை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்தில் உமக்கு வாழும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். உலகமெல்லாம் பறந்து கிடக்கிறோம் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் பரிசுத்த திருத்தந்தை பாப்பரசர் பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினரையும் ஆண்டவரே, இந்த தெய்வீக பள்ளியில் இப்பள்ளியை நான் யாருக்காக ஒப்புக் கொடுக்கிறேனோ இந்த திருப்பலியின் கருத்துக்களையும் நேர் ஏற்று ஆசிர்வதியும். எப்பங்கு மக்களையும் இப்பங்கின் கருத்துக்களையும் கொரோனா நோயாளிகளையும் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா மக்களையும் பயத்திலும் அச்சத்திலும் வாடுகிற எல்லாரையும் உம்முடைய பரிவிரக்கத்திலும் பேரன்பிலும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும்.
உயிர் திருவோம் என்ற எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எல்லா சகோதர சகோதரிகளையும் இந்த கொரோனா தொற்றிலும் மற்ற விதங்களிலும் மரித்து போன எல்லா பிள்ளைகளையும் விண்ணக ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாயான மாட்சிமைக்குரிய பெரும் துன்ப முடிச்சுகளை அவருக்கும் அறியா அவருடைய அன்பு கணவரான எங்கள் பாதுகாவலர் கடவுளின் புனித சூசையப்பர் இயேசுவின் திருத்தூதர்கள் இவ்வுலகில் மகோனோராயிருந்த புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கும் மறுமருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தேவ படிப்பனையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் நம் ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை கொரோனாவில் இருந்து முழு விடுதலைக்கும் நம் குடும்பங்களுக்கு அமைதியும் நம் பங்கின் கருத்துக்கள் நிறைவேறவும் இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற எல்லாம் நீங்கி இதன் மகிமை ஆண்டவரால் வெளிப்படவும் கரங்களை விரித்து உருக்கமாக ஜெபிப்போம். எங்களுக்கு விடுதலை அளித்து உம்முடைய கிருபையின் கொடையான அமைதியை எங்களுக்கு கொடையாக தாரும். உமது இரக்கத்தினால் பாவத்திலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுதலை பெற்றவர்களாய் இம்மண்டலத்தில் எந்த கவலையும் பயமும் இல்லாமல் நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேருக்கு வாழ்வையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இரண்டாம் வருகையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் சீடர்களுக்கு வாக்களித்தீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் இறைவார்த்தையை கேட்டு வாசித்து ஆனால் அதன்படி வாழாமல் இருந்த எங்களுடைய வாழ்வற்ற விசுவாசத்தையும் நினைத்து மனம் வருத்துகிறோம். உன் மீது கொண்டிருக்கிற எளிய நம்பிக்கையும் உம்முடைய பிரியமான பிள்ளைகள் நாங்கள் என்பதையும் முன்னிட்டு எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் உலக மக்களுக்கும் ஒற்றுமையும் அமைதியும் அளித்திருட திருவிழம் கொள்வீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தேவ பிள்ளைகளை நாம் நம் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அமைதியை ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர். எங்கள் ஆண்டவருடைய கல்வாரி பலியின் வழியாகவே நாம் ரட்சிக்கப்பட்டோம். இவர் வழியாகவே நமக்கு மீட்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவர் நமக்காக பெற்று தந்த மீட்பை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள அவர் நமக்கு கொடுத்திருக்கிற தேவ அருளை வீணாக்காமல் இருக்க வேண்டும் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். அருளிலே நிலைத்திருக்க, ஆண்டவருடைய அருளை மேலும் பெற்றுக்கொள்ள நமக்கு காரணமாக இருக்கிற இந்த திவ்ய நற்கருணை விருந்தில் கலந்து கொள்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றோம். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் இதை உட்கொள்ளும் எனக்கு உங்களுக்கும் நித்திய வாழ்வளிப்பதாக. கடவுளின் புனித சூசையப்பர் அருள்தலம் புதிய ஆலயத்திற்கான ஜெபம். வானக தந்தையே, வரிவரும் கடவுளின் புனித சூசையப்பர் பங்கின் மீதும் அருள்தலத்தின் இறைமக்கள் மீதும் பொழிந்து வரும் உமது கிருபைக்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் நன்றி கூறுகின்றோம். இவ்வருத்தலத்தில் உம் மக்கள் கட்ட விரும்பும் புதிய ஆலயத்திற்கான வேண்டுதலுடனும்
முன்பாக உம்மை போற்றி புகழ்கின்றோம். உம்மை பிரித்து எங்களால் எதுவும் செய்ய இயலாது. உம்மால் எல்லாம் கூடும் என்று விசுவசிக்கின்றோம். வானக தந்தையே, வானமே கொள்ள முடியாத இறைவா, அறிமளம் கடவைக்குடிய சூசேப்பர் அருத்தலத்தில் என் மத்தியில் குடிகொள்ள வந்தருளும். நீர் என் மத்தியில் உருவாக்க போகும் புதிய ஆலயப்பணியின் மீது மது திருக்கரம் இருப்பதாக. நல்மனதோரை பலப்படுத்தி ஆலயப்பணிக்கு உதவும் தாராள உள்ளத்தோரை மேம்படுத்தும். நீரே இங்கு ஆலயத்தை கட்டி எழுப்பியருளும். ஆண்டவருக்கும் அவரது வளர்ப்பு தந்தை கடவைக்குடிய சூசேப்பருக்கும் வீடு கட்டும் மக்களின் வீடுகளை கட்டி எழுப்பும். ஏழை மக்கள் நாங்கள் இயேசுவை, ஏழை மக்கள் நாங்கள் கட்டும் இறை இல்லம் கடவைக்குடிய சூசேப்பர் மது வளர்ப்பு தந்தை வழியாக நீர் இந்திய நாட்டையும் தமிழகத்தையும் இவ்வர்த்தகம் பங்கு மக்கள் மற்றும் பக்தர்களையும் ஆசீர்வதிக்கும் இல்லமாக்கும். இந்த புதிய ஆலயப்பணி இறைவன் எனக்கும் என் குடும்பத்திற்கும் வழங்கும் இறைவனின் கொடையென உணர்ந்து தாராள உள்ளத்துடன் உதவ எங்களை தூண்டியருளும். புதிய ஆலயத்திற்கு எனது காணிக்கை என் குடும்பத்தின் காணிக்கை என்று மது வளர்ப்பு தந்தை கடவைக்குடிய சூசேப்பர் ஆலயப்பணிக்கு உதவவும் உடல் உழைப்பை வழங்கவும் அனைவரும் முன்வர அழுத்தாரும். என்றும் எங்கள் ஆண்டவரும் மது திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. அறிமளம் கடவைக்குடிய சூசேப்பரை எங்களுக்காக வேண்டிக் கொண்டோம். படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உம் பீடங்களில் அடைக்கலான் குருவி தனக்கு வீடு வீடும் சிட்டுக்குருவி தன் குஞ்சுகளை வைக்க கூடும் கண்டுள்ளன. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பெரு பெற்றோர், அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்களாக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. பேரிரக்கமும் அமைதியுமே உருவான இறைவா, உமது அருட்கொடைகளை பெற்றுக் கொண்ட மக்கள் நாங்கள் இவ்வுலகின் சக்திகளோடு எதிர்த்து போராடும் போது உம் சீடர்கள் என்பதற்காகவும் உம் மீது கொண்டுள்ள விசுவாசத்திற்காகவும் எதிர்க்கப்படும் சக்திகளாகவும் இவ்வுலகின் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் மக்களாகவும் வாடுகின்றோம். உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருவேன் என்று வாக்களித்த உம்முடைய பேற்றை உம் பிள்ளைகளும் உம் விசுவாசிகளும் பெற்று அனுபவிக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, உங்களோடு சேர்ந்து ஆண்டவரிடம் நம் இதயங்களை எழுப்பி ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். இந்த வாரம் முழுவதும் நாம் பாதுகாக்கப்பட, காக்கப்பட சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் பகுதிகளிலே குறைந்து கொண்டிருக்கிற கொரோனாவிற்காக நன்றி செலுத்துவோம். மதுரை போன்ற நகரங்களில் கூடிக்கொண்டிருக்கிறது, கிராமங்களில் கூட அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இது அச்சத்திலே எல்லா மக்களையும் உரைய வைத்திருக்கிறது. ஆண்டவர் வல்லவர். எல்லா இடங்களிலும் குழப்பங்களும், எல்லா இடங்களிலும் கொரோனா பற்ற பீதிகளும் இருந்தாலும் எல்லாவற்றையும் தன் கட்டுக்குள் வைத்திருக்கிறவர், எல்லாவற்றையும் ஆண்டு நடத்துகிறவர், எல்லாவற்றையும் அடக்கி வாழக்கூடியவர். உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை என்ற நம்பிக்கையில இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே, இந்த திருப்பலியை கண்டு உங்களிடம் ஜெபிக்கின்ற பிள்ளைகள், குடும்பமாக அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், குடும்பமாக அமர்ந்து இறைவார்த்தையை வாசிக்கிற பிள்ளைகள், குடும்பமாக அமர்ந்து ஜெபமாலை ஜெபிக்கிற பிள்ளைகளை நீர் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம், சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம், நாங்கள் வங்கியிலே பொருளை சேர்ப்பது போல உண்மையிலே அருளை சேர்க்கின்ற கொடை என்பதை உணர்ந்து என் குடும்பங்கள் எல்லாம் ஜெபிக்கிற குடும்பங்களாக மாறுவதாக. ஆண்டவரே, ஜெப யுத்தத்தில் இணைந்து நீங்கள் கேளுங்கள் கொடுப்போம் என்று சொன்ன உம்முடைய வார்த்தைக்கு எங்களுக்கு நம்பிக்கை கொடும். ஆண்டவரே, உம் பிள்ளைகள் எந்த பிரச்சனையானாலும் இங்கும் அங்கும் ஓடுவதை விட்டு உம்மிடம் ஓடிவிடக்கூடிய வாஞ்சியுள்ள பிள்ளைகளாக மாறுவார்களாக. ஆண்டவரே, தோத்தரிக்கிற பிள்ளைகள் உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு என்ற நாமத்தை தவிர வல்லமையான நாமம் இந்த உலகத்திலே உங்களுக்கு மீட்படைய கொடுக்கப்படவில்லை என்பதை நம்புகிற பிள்ளைகளாக, விவிலியத்தை எடுத்து வாசிக்கிற பிள்ளைகளாக இருப்பார்கள். ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும்
ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா இல்லங்களிலும் இருக்கிற விவிலியமானது தூசி விழுந்திருக்கிற விவிலியம் துடைக்கப்படுவதாக ஆண்டவரே. எடுத்து திறந்து வாசி என்ற இதயத்துல நீர் சொல்லுவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் எடுத்து வாசி எடுத்து வாசி எடுத்து வாசி என்று நீ தூண்டுவதனால் அவர்கள் நேசத்தோடு எடுத்து வாசித்து வாழ்வு பெறுவார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்துல எல்லா கொடைகளும் இருந்தும் ஆண்டவரே, நோயிலும் பேயிலும் பிரச்சனையிலும் பிள்ளைகள் குழப்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க காரணம் அவர்களுக்கு எது முக்கியம் என்று தெரியவில்லை ஆண்டவரே. எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லை ஆண்டவரே. எதை தேடினால் எங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் என்று தெரியாமல் இருக்கிற ஆண்டவரே. அறியாமையில் இருக்கிற பிள்ளைகள் விசுவாசத்தில் தெளிவு பெறுவார்களாக ஆண்டவரே. குருட்டுத்தனமாக இருக்கிற எங்களுடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. எங்களுக்கு பார்வை அளித்தருளும் ஆண்டவரே. நாங்கள் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. உம்மை தெளிவாக பார்க்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய இயற்கை இருப்பை, உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் குழந்தைகளிலே, எங்களுடைய வாழ்விலே, எங்கள் ஊரிலே, எங்கள் பங்கிலே, எங்களுடைய மறைமாவட்டத்திலே, எங்கள் மாநிலத்திலே, நாட்டிலே, உலகிலே எல்லா பிள்ளைகளும் கடவுள் பிரசன்னம் மிக்க பிள்ளைகளாக, கடவுளை நம்புகிற பிள்ளைகளாக, கடவுள் பக்தி உள்ள பிள்ளைகளாக இருந்து உம்முடைய வாஞ்சையும் வரத்தையும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே, கடவுள் புனித சூசியப்ப திருத்தலத்தை உங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எனக்கு வாக்களித்திருக்கிறேன். இந்த திருத்தலத்தை நான் ஏறெடுத்திருக்கிறேன். இந்த திருத்தலத்தை நான் என் பொறுப்பில் வைத்திருக்கிறேன். நீ கலங்காதே, அஞ்சாதே. நான் செய்ய வேண்டியது இப்படி சொல்லுவதை மட்டும் செய்ய சொல்லி இருக்கிற உம்முடைய வாக்கின்படி வாழ்கிற எங்களுக்கு இந்த திருத்தலம் உம்முடைய வல்லமையின் திருத்தலமாக இந்த இடத்திலிருந்து செய்கின்ற வல்லமை எல்லா பிள்ளைகளையும் சென்றடைகிற வல்லமையாக இருக்க ஆண்டவரே, இங்கு நீர் தொண்டிருக்கிற திட்டம், இங்கு நீர் போட்டிருக்கிற வாஞ்சை, இந்த இடத்தை எதற்காக நீர் தேர்ந்தெடுத்தீரோ அதையெல்லாம் நீர்தான் நிறைவேற்றி ஆண்டவரே, நாங்கள் வேதத்தில் படிப்பது போல ஆண்டவர் குறித்த காரியத்தை குறித்த நேரத்தில் நேர்த்தியாகவும் நிவர்த்தியாகவும் செய்து முடிப்பார் என்பதை நம்புகிற பிள்ளைகள் நாங்கள் உங்களுடைய வல்லமையுள்ள உயிருள்ள வார்த்தையில் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் புதிய ஆலய பணியை நீர் தொட்டருளும் ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னம் அதை சுற்றி கோட்டையாக இருப்பதாக ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் கட்டுகிற இல்லம், ஆண்டவரை நீரே கட்டி எழுப்பி நீர் பிரசன்னமாக இருக்கிற இடம், உலகம் கொள்ள முடியாத நீர் இந்த இல்லத்திலே வந்து குடிகொண்டு இங்கிருந்து அற்புதங்களை அதிசயங்களை எங்கள் ஊருக்கும் எங்கள் மாநிலத்திற்கும் நாட்டிற்கும் நீர் எல்லா பிள்ளைகளுக்கும் நோயிலிருந்தும் பெயிலிருந்தும் சுகம் கொடுக்கிற இடமாக மாற்றி ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆலய பணிக்கு ஆண்டவரே, தமிழகத்திலும் தமிழ் கூறும் உலகத்திலும் இந்த திருப்பலியையும் ஜெபத்தையும் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நான் என்ன செய்யலாம், இந்த ஆலய பணிக்கு என்னால் என்ன உதவி செய்ய முடியும் என்ற நல்ல எண்ணத்தை தூண்டி எழுப்பி நல்ல எண்ணத்தை உருவாக்கி எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து இந்த ஆலயத்தை தேவனுக்கு கட்டி எழுப்ப கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் வாக்களித்த உம்முடைய அமைதியை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அமைதியை தேடுகிறவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. தீமைகளை எதிர்த்து உம்மோடு போரிடுகிறவர்களாக நீர் எப்படி தீமைகளை அடிக்க வந்தீர், அதுபோல உன் பிள்ளைகள் எல்லோரும் தீமைகளை, தீயவர்களை, தீய எண்ணங்களை, தீய சக்திகளை அடித்து உண்மையை, நன்மையை, நீதியை, நேர்மையை இந்த பூமியில் நிலைவாட்டும் உம்முடைய சீடர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அமைதியின் அரசரே, எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வல்லமையும் கிருபையும் கடமை புனித சூசையப்பர் வழியாக நம்மோடும் நம் குடும்பங்களோடும் இருக்கும் என்ற நம்பிக்கையில் சென்று வாழுங்கள். திருப்பணி நிறைவேறிற்று. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. வாழ்க.